வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நான் தொட்டியில் வச்ச கீரை வந்து பசலைக்கீரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை காஞ்சிருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வந்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயை சூடு பண்ணி ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகிறதுக்குள்ள நல்லா அலசி வச்சிருக்க கீரையை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அலசி வச்சுட்டேன். அதில் உள்ள பச்சையெல்லாம் போயிடும். அதனால தண்டெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருக்குது. முத்தலை இதை அப்படியே சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கி செய்கிறத விட நம்ம செடியில் நமக்கு வந்து பெரிய தோட்டம்லாம் இல்லை. நான் வந்து பூத்தொட்டி எப்படி பூ வளர்க்குமோ அந்த மாதிரி இந்த மரங்க தொட்டியில் வச்சு இவ்வளோ நல்லா வந்துருக்குது. வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து தொட்டியில் வச்சு கீரையை எடுத்து நான் செஞ்சுருக்கேன். இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்த கீரையில் உள்ள இந்த தண்டு நல்லா முத்துன தண்டை வந்து தொட்டியில் வந்து நான் வளர்த்தேன். வருமானு டவுட்டில் தான் வச்சேன். ஆனால் செம்மையாக வந்துச்சு. 2 தடவை நான் கீரை வந்து எடுத்துட்டேன். எந்த விதமான கெமிக்கல் மருந்து எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக வளர்ந்துது. பாருங்க இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். நேற்று வெஜிடேரியன், அமாவாசைனால இன்னைக்கு வெஜிடேரியன் தான். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகாய், தட்டி வச்ச பூண்டு, கறிவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுக்கணும். முடிஞ்சளவு வாரத்தில் 2 நாள் கூட கீரை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு பிடிக்காட்டி கூட இந்த பசலைக்கீரைங்கிறது பசங்களை சாப்பிட்டுருவாங்க. இது பாலாக் மாதிரி பன்னீர் போட்டு கூட செய்யலாம். இன்னைக்கு பருப்பு போட்டு நான் பண்ணுறேன். ரொம்ப கடையக்கூடாது, எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோடு சேர்த்து மஞ்சள் பொடி, கல்லுப்பு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போடலாம். அவிச்சு வச்சுருக்கேன். பசங்களுக்கு வரைக்கும் அது மிளகாத்தூள் போட்டு தோசைக்கல்லில் வறுத்துட்டு அப்பளம் வறுத்துட்டு
மதியானம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச். தக்காளி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரே நிமிஷம் சாதம் வடிய விட்டுருக்கேன், அதை எடுத்துடலாம். சாதம் வடிப்பேன், நான் நிரப்பிட்டு வைக்க மாட்டேன். இப்போ நம்ம மசிச்சு வச்ச பருப்பு சேர்த்துடலாம். ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாமே போட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தொக்கு மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த கீரை போடும்போது தான் நம்ம சாம்பார் பொடி போடணும். அப்போ தான் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் இருக்கட்டும். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக சாம்பார் பொடி. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். உப்பு பார்த்துட்டு உப்பெல்லாம் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது, சாரசாரமாக இருக்குது. இப்போ தான் நம்ம கீரை போடணும். ரெண்டே நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆயிரும். மசாலைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம முட்டை வறுத்துட்டு அப்பளம் பொரித்து சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.